அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற ஃபோன் நம்ம கிட்ட பேசுது. உலகத்துல பல இடங்கள் கார்கள் தானாவே ஓடுற காலம் வந்தாச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்துல வர மேஜிக் மாதிரி நமக்கு தோணலாம். ஆனா இந்த மேஜிக்கு பின்னாடி ஒரு பெரிய லாஜிக் இருக்கு. அது என்னங்கிறத இன்னைக்கு நம்ம விரிவா பார்க்க போறோம். போன வாரம் நாம என்ன பார்த்தோம்? ஏஐன்றது வெறும் கற்பனையா ஆரம்பிச்சு பல சறுக்கல்களை தாண்டி இன்னைக்கு எப்படி விஸ்வரூபம் எடுத்திருக்குன்னு பார்த்தோம். இன்னைக்கு அந்த விஸ்வரூபத்துக்குள்ள அப்படி என்னதான் ஒளிஞ்சிருக்குன்னு போய் ஆழமா இறங்கி முத்தெடுக்க போறோம்னு வச்சுக்கோ. இப்போ பொதுவா வெளியே போனீங்கன்னா எல்லோருமே 3 வார்த்தையை பேசுறாங்க. ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செய்யறிவு, மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங். இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இது மூணுமே ஒண்ணுதான்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா நிஜம் அது இல்லை. இது ஒண்ணுக்குள்ள ஒண்ணா ஒளிஞ்சிருக்கிறதுக்குரிய ஒரு ரகசியம். இத ஈஸியா புரிஞ்சிக்க ஒரு உதாரணத்தை எடுத்துப்போம். ரஷ்யாவோட புகழ்பெற்ற நெஸ்டிங் டால்ஸ் இருக்குல்ல, அதை கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய பொம்மை இருக்கும். அதை திறந்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு சின்ன பொம்மை இருக்கும். அதை திறந்தீங்கன்னா அதுக்குள்ள இன்னொரு ஒரு சின்ன பொம்மை இருக்கும். சரி, இப்போ அந்த பெரிய பொம்மை, அதாவது ஏஐ மட்டும் எடுத்துக்கும். இதுதான் நாம பார்க்க போற முழு உருவம். இது எங்க இருந்து ஆரம்பிச்சது? நம்ம முன்னவே பார்த்த மாதிரி மிஷின் மனுஷன் மாதிரி யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கனவு தான் இந்த ஏஐ. இதோட வெளி தோற்றம் ரொம்ப அழகா பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா நிஜமான வித்தைன்றது இதுக்குள்ளதான் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த பெரிய பொம்மைய மெதுவா திறக்க போறோம். நீங்க இப்படியே கற்பனை பண்ணிக்கிங்க. அந்த மெதுவா அந்த பெரிய பொம்மையை திறந்தீங்கன்னா உள்ள இருக்க போறது மெஷின் லேர்னிங். இது கிட்டத்தட்ட ஏஐயோட இதயம்னே சொல்லலாம். இதுக்கு நம்ம எதையும் சொல்லி கொடுக்க வேணாம். ஒரு சின்ன குழந்தை எப்படி தப்பு பண்ணி பண்ணி கத்துக்குதோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தன்னிடம் இருக்கக்கூடிய தகவல்களை வச்சு தானாவே கத்துக்கிற ஒரு அல்காரிதமிக்கல் சிஸ்டம். அதாவது விதிகளை மனப்பாடம் பண்ணாம வித்தையை கத்துக்கிற அடுக்கு தான் இது. இப்போ அந்த மிஷின் லேர்னிங் என்ற பொம்மையை திறந்தீங்கன்னா அதுக்குள்ள டீப் லேர்னிங் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய நியூரல் நெட்வொர்க்கை அடிப்படையா வச்சிருக்கக்கூடியது. இப்ப கடைசியை திறந்து பாத்தீங்கன்னா ஜென்ரேட்டிவ் ஏஐ. அதுதான் இன்னைக்கு உலகத்தையே ஆண்டுகிட்டு இருக்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சரி, இப்போ நம்ம வந்து ரெண்டாவது மூணாவது இல்ல ஜென்ரேட்டிவ் ஏஐ பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணோம்னா செய்யறிவு அந்த முதல் பொம்மையை வந்து நம்ம ரொம்ப டீட்டெயில்டா புரிஞ்சிக்க வேண்டிய இடத்துல இருக்கும். இது வெறும் ஒரு சாஃப்ட்வேர்னு பார்க்காம இது ஒரு அம்பர்லா டேர்ம். அதாவது இதுக்குள்ளதான் எல்லா வித்தையும் அடங்குது. 1950ல ஆலன் டியூரிங் மாதிரி மேதைகள் கண்ட கனவு இன்னைக்கு ஒரு ஆலமரமா வளர்ந்து நிக்குது. இதோட லட்சியம் ஒன்னே ஒண்ணுதான். மனுஷன் பண்ற எல்லா வேலையும் மனுஷனை விட வேகமா ஒரு மிஷினை பண்ண வைக்கிறது தான். இந்த ஏஐல 2 வகை இருக்கு. இத ஒரு இது உதாரணம் வச்சு புரிஞ்சுக்கலாமே. ஆஹ் முதல் வகை வந்து பாத்தீங்கன்னா நேரோ ஏஐ. அதாவது இவங்க வந்து ஒரே ஒரு வேலையை மட்டும் செய்யக்கூடிய கில்லாடி. இப்ப நம்ம போன்ல இருக்கக்கூடிய ஃபேஸ் அன்லாக் இருக்குல்ல, அது முகத்தை மட்டும் கரெக்டா கண்டுபிடிக்கும். இப்போ உங்க முகத்தை தவிர்த்து வேற யாராவது முகத்தை எடுத்துட்டு வந்தீங்கன்னா அது வந்து அன்லாக் ஆகாது. இது ஒரு ஏஐ சிஸ்டம். இப்போ நீங்க என்ன பண்றீங்க? அந்த ஃபேஸ் அன்லாக் கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு காஃபி போட்டு தான்னு கேக்குறீங்க. இல்ல ஒரு காஃபி எப்படி போடுறதுன்னு தான் கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒண்ணுமே புரியாது. இன்னைக்கு இங்க உலகத்துல இருக்கிற எல்லா ஏஐயுமே நேரோ ஏஐ தான். அதாவது ஃபேஸ் அன்லாக்குக்காக ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு ஏஐ சிஸ்டம் காஃபி எப்படி போடுறதோன்றதோ இல்ல காஃபியை போட்டு தரதோ அதனால முடியாத ஒரு காரியம். இப்ப ரெண்டாவது வகை ஒண்ணு இருக்கு.
அதுக்கு பேரு ஜெனரல் ஏஐ ஆர் ஏஜிஐன்னு நீங்க சொல்லக்கூடியதான். இதுதான் நிஜமான மேஜிக். தயவு செஞ்சு எல்எல்எம்ஸை வந்து ஏஜிஐன்னு நம்பி இல்லைன்னா வந்து அது மேல பெரிய மாற்று கருத்தெல்லாம் வைக்க வேணாம். அவை வந்து ஏஜிஐலாம் அல்ல. எல்எல்எம் பத்தி நம்ம டீட்டெயில்டா பின்னாடி பார்க்க தான் போறோம். சரி, இந்த ஜெனரல் ஏஐன்றது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா, அது காலையில் வந்து உங்கள் கூட சேர்ந்து கணக்கு போடுவாங்க, மதியானம் கவிதை எழுதலாம். அதே சமயத்தில் அதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி கூட போட வைக்கலாம். உங்களுக்கு வந்து மாலையில் வந்து காஃபி குடிச்சிக்கிட்டு ஒரு மனநல ஆலோசகர் மாதிரி எதை வேணும்னாலும் சொல்லலாம். ஒன்னே ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, இது இன்னும் ஆராய்ச்சி கட்டத்தில் தான் இருக்கு. நிஜ உலகத்துக்கு இது இன்னும் வரல. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. ஏஐ அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அப்ப அதுக்கு எப்படி தான் அறிவு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு 2 விதமான வழிமுறைகள் இருக்கு. முதல் வழிமுறை வந்து சிம்பாலிக் ஏஐ. இதுல நீங்க விதிகள வந்து முக்கியமான டூலா யூஸ் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு, நம்ம வந்து போன செஷன்ல பார்த்த அந்த டென்ட்ரல் சிஸ்டம் இருக்குல்ல, ஒரு நோயாளிக்கு வந்து காய்ச்சல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உடனே வந்து உங்களோட ரூல் புக்ல பாராசிட்டமல் குடுன்னு லாஜிக் எழுதலாம். ஆனா, இதையே வந்து ஒரு பூனைய வந்து கண்டுபிடிக்க போறோம். ஒரு பூனை படத்த வந்து அதுகிட்ட குடுத்து, பூனைய கண்டுபிடிக்க சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு எவ்வளோ லாஜிக் எழுத முடியும் நம்ப? அதுக்கு மீசை இருக்குன்னு எழுத முடியுமா? இப்போ எலிக்கும் மீசை இருக்கும், புலிக்கும் மீசை இருக்கும். அப்புறம் அந்த மீசை எப்படி இருக்கும்னு நம்ம போடணும். அப்ப இது மாரி நம்ம டீட்டெயில்டா சொல்ட்டே போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய பிரச்சனையா மாறும். 2வது வழி வந்து பார்த்தீங்கன்னா, மெஷின் லேர்னிங். இங்க நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா, இப்ப நான் மேல சொன்னேன்ல, இவருக்கு வந்து மீசை இருக்கும், இவருக்கு வந்து காது நீளா இருக்கும். அப்படிலாம் நம்ம எந்த விதமான ரூல்ஸும் சொல்லிக் குடுக்க மாட்டோம். வெறும் டேட்டாவ குடுப்போம். அந்த லட்சக்கணக்கான டேட்டாவ பார்த்து, அவரே என்ன பண்ணுவாரு, அந்த பேட்டர்ன்ஸ வச்சு, ஓகே, பூனைனா இப்படிதான் இருக்கும்னு அவர் புரிஞ்சுப்பாரு. இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். அப்ப சிம்பாலிக் ஏஐயும், மெஷின் லேர்னிங்கும் 2 வெவ்வேறு ஐட்டம்ஸா? அதுங்களுக்குள்ள பெரிய சண்டையா? லாஜிக்ஸான்னீங்கன்னா, இல்லவே இல்ல. இவங்க 2 பேருமே ஏஐயோட 2 கண்ணா தான் நம்ம பார்க்கணும். லாஜிக் வேணும்னா சிம்பாலிக் ஏஐக்கு போய்ப்போம். அதுவே கிரியேட்டிவிட்டி வேணும்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா, மெஷின் லேர்னிங்க்கு நாம இவ்ளோ நேரமா ஏஐன்றது கணக்கு போடும், கார் ஓட்டும், இதுக்கெல்லாம் லாஜிக் தான் காரணம்னு பார்த்தோம். ஆனா, ஒரு கம்ப்யூட்டர் உட்கார்ந்து கவிதை எழுதும், அருமையான ஓவியம் வரையும் அப்படின்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? என்னது கம்ப்யூட்டர்ன்றது பெயிண்ட் பண்ணுமா? அதுக்கு பிரஷ்ஷ பிடிக்கவே தெரியாதே! அப்படின்ற உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஆனா, இன்னைக்கு வந்து உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, படம் வரையறதும், கவிதை எழுதுறதும் மிஷினோட ஒரு அன்றாட வேலையா மாறி போயிடுச்சு. இதுக்கு ஆரம்பத்துல நம்ம எங்க இருந்து பார்க்கலாம்னா, 2022ல அமெரிக்காவோட கொலராடோ மாகாணத்துல ஒரு பெரிய கலை கண்காட்சி நடந்துச்சு. அதுல நெறைய ஓவியர்கள் கலந்துக்கிட்டாங்க. ஆனா, அங்க ஒரு டிஜிட்டல் ஓவியம் முதல் பரிச தட்டிட்டு போச்சு. அந்த ஓவியத்தோட பேரு டேட்டர் தி ஒபேரா ஸ்பேஷல். இத பார்த்த எல்லாரும் வாவ்! ஆ என்ன ஒரு படைப்புன்னு மிரண்டு போயிட்டாங்க. ஆனா, அங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. அந்த முதல் பரிசை வாங்குன ஓவியத்த வரைஞ்சது ஒரு மனுஷன் கிடையாது. மிட்ஜர்னின்ற ஒரு ஏஐ தான் வரைஞ்சுச்சு. ஜேசன் ஆலன் அப்படிங்கின்ற ஒரு கலைஞர் அந்த ஓவியத்த தன்னோட கையால வரையல. அவரு செஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். எனக்கு இந்த மாரி ஒரு ஓவியம் வேணும்னு சில வார்த்தைகள, அதாவது ப்ராம்ப்ட்ட மட்டும் கம்ப்யூட்டர்ல அடிச்சாரு. அந்த வார்த்தைகள மட்டும் வச்சுக்கிட்டு, ஏஐ உலகமே வியக்கிற ஒரு ஓவியத்த வரைந்து கொடுத்துச்சு. இது உலகத்துல ஒரு மிகப்பெரிய விவாதத்தையே கிளப்பிச்சு. அதுல 3 முக்கியமான கேள்விகள் இருக்கு. 1, ஒரு மெஷின் வரைஞ்ச ஓவியத்த நாம நிஜமாவே கலைன்னு ஒத்துக்கலாமா? 2,
இங்க நிஜமான கலைஞர் யார்? அந்த மிஷினா இல்ல அதுக்கு கட்டளை கொடுத்த மனுஷனா? அதாவது நான் ஹோட்டல்ல பிரியாணி ஆர்டர் பண்றேன். ஆனா செஞ்சது மாஸ்டர். சரிங்களா? ஆனா ஒரு சின்ன குழப்பம் என்னன்னா, இப்போ அந்த பிரியாணி ஆர்டர் பண்ண நான் தான் அந்த பிரியாணியை செஞ்சேன்ட்டு நாமளே வந்து எடுத்துக்கிறதா? 3வது படைப்பாற்றல். அதாவது கிரியேட்டிவிட்டின்றது மனுஷங்களுக்கு மட்டும் சொந்தமானதா? இல்ல மிஷினுக்கும் அது இருக்கா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. முன்னாடி எல்லாம் ஒரு ஓவியம் வரையணும்னு வச்சுக்கோங்களேன். ஆ, குறிகை வேணும். வருஷ கணக்குல பயிற்சி செய்யணும். எனக்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் வரைய வராது. பெயிண்ட் வேணும். ஆனா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் போயிட்டு ஜெமினில போயிட்டு கற்பனையான வார்த்தைகள்லாம் சொல்லி, எனக்கு இந்த மாரி படம் வரைஞ்சு தான்னா, வரைஞ்சு தருது. இப்ப நானுமே என்ன பண்றேன்னா, அத பிரிண்ட் எடுத்து என்னோட சிஸ்டமுக்கு முன்னாடி வச்சுக்கிறேன். நான் தான் வந்து அத வரைஞ்சேன்ற மாரி. ஆனா, உண்மையிலேயே வந்து அது ஆர்ட்டான்னு கேட்டீங்கன்னா, அது விவாதத்துக்குள்ளானது. ஏஐன்றது நம்ம சுத்தி இருக்கக்கூடிய கருவிகள மட்டும் மாத்தல. கலைஞர நம்ம வரையறைய மாத்த ஆரம்பிச்சிருச்சு. இத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஏஐ மனுஷனோட எதிரியா? இல்ல மனுஷனோட கற்பனைக்கு கிடைச்ச ஒரு சூப்பர் பவரா? என்ன பொறுத்தவரைக்கும் எல்லாமே இருமுனை கத்தி தான். அத வந்து சர்ஜிக்கல் நைஃபாவும் யூஸ் பண்ணலாம். இல்ல வந்து கொலை பண்றதுக்கான கத்தியாவும் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு விவாதத்துக்குள்ளானது. இத வந்து இங்க வந்து முன்வைக்கணும்னு நெனச்சதுனால, நான் இத வந்து பேசியிருக்கேன். இப்ப அடுத்தது வந்து நம்ம மெஷின் லேர்னிங்ன்றத டீட்டெயில்டா போய் பார்க்க போறோம். இப்போ இந்த மெஷின் லேர்னிங்ன்றது வந்து அந்த செய்யறிவுன்ற பெரிய பொம்மைக்குள்ள இருந்து ஜொலி ஜொலிப்பா ஒரு பொம்மை வெளிய வர மாரி கற்பனை பண்ணிக்கங்க. அதுக்கு பேரு வந்து மெஷின் லேர்னிங். கற்கும் கருவியல். இது ஒரு சும்மா ஒரு டெக்னாலஜின்லாம் பார்க்க வேணாம். கம்ப்யூட்டரோட வரலாற்றுல பழைய ஏற்பாட்ட கிழிச்சு போட்டு, ஒரு புதிய ஏற்பாட்டையே எழுத வச்ச ஒரு புரட்சியாளனா இத பார்க்கலாம். இது எப்படி வேலை செய்யுதுன்னா, நாம வந்து சமையல் செய்ற உதாரணத்தோட இத யோசிச்சு பார்க்கணும். இப்போ சமையல் செய்ய வந்து ஒரு காலத்துல வந்து ஒரு ரோபோ சமையல்காரர் இருக்கிற மாரி கற்பனை பண்ணிக்கணும். அவர்கிட்ட போயிட்டு, நீங்க பிரியாணி செய்யன்னு சொன்னீங்கன்னா, அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர்கிட்ட ஒரு புக் இருக்கு. அதுல வந்து 1 கப்பு அரிசி போடு, 2 கப்பு தண்ணி ஊத்துன்னு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ரூலா இருக்கு. இப்ப உப்பு கம்மியா இருந்தா கூட, நாம போய் அவர்கிட்ட வந்து உப்பு கம்மியா இருக்குன்னு சொல்லணும்னா, அவரால அத புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா, அவருக்கு சொந்த புத்தி கிடையாது. சுருக்கமா சொல்லணும்னா, தரவு மற்றும் விதி இது 2த்தையும் குடுத்தா, அதாவது டேட்டா அண்ட் ஸ்டெப்ஸ குடுத்தீங்கன்னா, அது வந்து ஆன்சர்ஸ குடுக்கும். இங்க தரவு யாரு? என்னோட டேட்டான்னது அரிசி. விதின்னது செய்முறை. அங்க தரவு மாறிட்டே இருக்கலாம். ஒரே ஒரு தரவு தான் இருக்கணுமா? அப்படி இல்ல. மல்டிபிள் காலமன்ஸ் இருக்குல்ல. அரிசி இருக்கு, லவங்கப்பட்டை இருக்கு, மசாலா இருக்கு. எனக்கு ஃபைனலா கிடைக்கிற பதில் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பிரியாணி. இப்போ மெஷின் லேர்னிங்ன்றது அப்படி இல்ல. இவரு வந்து ஒரு புத்திசாலி மாணவன். இவர்கிட்ட நீங்க செய்முறைய சொல்ல வேணாம். உலகத்துல இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பிரியாணி பத்திய டேட்டாவ குடுத்துரும். அதோட பேரையும் குடுத்துட்டு, டேட்டாவையும் குடுத்துட்டோம். அவரு என்ன பண்ணுவாரு, அந்த டேட்டாவெல்லாம் அலசுவாரு. ஆஹா! பிரியாணின்னு பேர் வந்தாலே, அங்க பாஸ்மதி அரிசி இருக்கு, பட்டை இருக்கு, கிராம் இருக்கு, ஏன் தம் இருக்கு. இப்போ அவரே இன்னொரு ஒரு பேட்டர்ன் எடுத்து பார்ப்பாரு. ஆனா தக்காளி சோறுன்னு வரும்போது, இந்த எதுவுமே அதுல இல்ல. அப்படின்ற ரகசியத்த அவரே கண்டுபிடிச்சுருவாரு. இங்க மேஜிக்ன்னா, ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, பதிலையும் கேள்வியும் நீங்க குடுத்தீங்கன்னா, அவரு வந்து அந்த விதிய கண்டுபிடிச்சுருவாரு. அதாவது டேட்டாவையும், அவுட்புட்டையும் நீங்க குடுத்தீங்கன்னா, அந்த ரூல்ஸ அவரே ஃபிகர் அவுட் பண்ணிருவாரு. அப்போ
ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம டேட்டாவும் ரூல்ஸும் இப்போ நீங்கள் வந்து ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லேயோ ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருந்தீங்கன்னா சிலேயோ இல்லை வந்து C++லேயோ இல்லை பைத்தான்லேயோ எதில் எழுதியிருந்தாலும் சரி, ரெண்டு விஷயம். ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் ரன் பண்ணணும்னா இன்புட்டை கொடுக்கணும், ரூல்ஸ் எழுதணும். அப்போ தான் வந்து நீங்கள் அவுட்புட்டை எதிர்பார்க்க முடியும். ஆனால் மெஷின் லேர்னிங்கில் நீங்கள் டேட்டாவையும் அதோட அவுட்புட்டையும், அதாவது ஆன்சர்ஸையும் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்காகவே அந்த ரூல்ஸை கண்டுபிடிச்சி சொல்லுது. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், விடையை கொடுத்தா அது விதியை கண்டுபிடிக்குது. நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம்னா, உதாரணத்துக்கு இதை கற்பனை பண்ணுங்க. அந்த பூனைக்கே போகலாம். அந்த ஒரு பூனை படத்தை காட்டுறீங்க, இதுக்கு மீசை இருக்கு, வால் இருக்குன்னு நம்ம ரூல்ஸ் எழுதவே முடியாதுன்னு நான் சொன்னேன்ல. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ண போறீங்க, மெஷின் லேர்னிங்கில் லட்சக்கணக்கான பூனை படங்களை அதுக்கிட்ட காட்ட போறீங்க. அந்த படத்துக்குள்ள இருக்கக்கூடிய டிசைனாக வச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியல் ஓரியன்டேஷன்லாம் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். கண்டவெனிக்கு திருப்பி வச்சு நிறைய விதமாக பார்க்கும். ஓ, பூனைனா இப்படி தான் இருக்குமான்ட்டு அதுலேருந்து ஒரு பேட்டர்னை கண்டுபிடிச்சிக்கும். அந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சிக்கிட்டு நீங்கள் புதுசாக வந்து ஒரு நாய் படத்தை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து என்ன பண்ணுன்னா, ஓஹோ இது பூனை இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கும். இது ஒரு பூனை படத்தை கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85% பூனைக்கான எல்லா ஸ்பேஷியல் ஃபியூச்சர்ஸும் இருக்கு. அப்போ இவர் பூனையா இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னு அது சொல்லும். அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம என்ன பண்ணோம், டேட்டாவையும் இது பூனைன்னு சொல்ற ஆன்சரையும் சொல்லி அதுகிட்ட கொடுத்தோம். அது என்ன பண்ணுச்சு, ஓ பூனைனா இப்படி தான் இருக்குன்ற ரூல்ஸை அதுவே கண்டுபிடிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த மெத்தடை வந்து நிஜ வாழ்க்கையில எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்க போறோம். அதாவது நிஜ வாழ்க்கையில எப்படி இதை எடுத்துட்டு போயிட்டு பயன்படுத்துறது. இப்போ உங்க வீட்டில் வந்து உங்க எல்லார்கிட்டயுமே வந்து இமெயில் இருக்கும், அதுல ஸ்பாம்ன்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும் இல்லையா. இந்த ஸ்பாம் ஃபோல்டர் எப்படி வேலை செய்யுது, இப்போ ட்ரெடிஷ்னல் அப்ரோச்னு ஒரு காலத்துல இருந்துச்சுல்ல, அதுல வந்து பரிசு இல்லைன்னா இலவசம் அப்படின்லாம் மெயில் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி இதெல்லாம் தூக்கிட்டு போய் ஸ்பாம்ல போடுன்னு சொல்லுவோம். இதனால என்ன ஆயிருக்குன்னா, யூ ஆர் அலோட் டு ரிஜிஸ்டர் ஃப்ரீ அப்படின்னு வந்த ஒரு என்ன சொல்றது கரெக்ட் இமெயில், இன்டென்ஷனல் இமெயிலுமே வந்து ஸ்பாம்ல போய் உட்கார்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் ரூல்ஸ் எழுதிட்டா போதுமா, இப்போ ப்ரைஸ் அப்படின்னு நீங்க எழுதிட்டீங்கன்னு வச்சுங்களேன், P.R.I.I.Z.E அப்படின்னு நீங்க மாத்தி அவன் வந்து என்ன பண்ணுவான், மோசடி பண்றவன் வந்து நம்மளை விட பயங்கரமான புத்திசாலி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நான் இன்னைக்கு வந்து தற்செயலா வந்து ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்கும்போது மைக்ரோசாஃப்ட்ன்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து ஸ்மால் ஆரையும் யூவையும் யூஸ் பண்ணி அப்படியே ஒன்றா சேர்த்துருக்கான். இப்போ ஸ்மால் ஆரையும் யூவையும் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டர்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எம் மாதிரி தான் இருக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை பயன்படுத்தி நிறைய வேலைகள் பார்க்குறாங்க. அப்போ மோசடி பண்ணுறோம் ரொம்ப அறிவாளி. அப்போ பழைய சிஸ்டத்தில் அவன் என்ன பண்ணுவான், ஈஸியாக ஏமாத்திட்டு உள்ளார வந்துடுவான். ஆனா இங்க மெஷின் லேர்னிங் இருக்கிறாருல, அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு துப்பறியும் நிபுணர் மாதிரி. அவருக்கு வந்து நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ஸ்பாம் ஹாம்ன்ற இமெயில் டேட்டா கொடுத்துருப்பீங்க. இப்போ அவர் என்ன பண்ணுவாரு, இதுல வந்து நிறைய டேட்டாவை கண்ணில் வச்சு பார்த்துருப்பாரு. நைஜீரியாவில இருந்து நைட்டு 2 மணிக்கு மெயில் வருதா, அப்படியா இது ஸ்பாம்னு போட்டுடலாமா, அதுக்காக நைஜீரியாவில இருந்து கரெக்டான மெயிலே வராதா, இல்ல கரெக்டான மெயில் வரும். அப்போ அடுத்தது அவர் என்ன பண்ணுவாரு, தலைப்புல ஐயோ நிறைய டாலர் குறி இருக்கு, ஓகே ஒரு 40% ரெட் ஃபிளாக். அடுத்து உள்ளார போய் பார்த்தேன்னா வந்து உங்களுக்கான $1 பில்லியன் மதிப்புள்ள டிக்கெட் இங்கே இருக்கு, நீங்கள் இந்த லிங்க் அழுத்துங்கன்ற வார்த்தை இருக்கவும் ஓகே கன்ஃபார்மே பண்ணிட்டு இவர் வந்து ஸ்பாம்குள்ளே இருக்கும். இது எப்படி நடந்ததுன்னா, நீங்கள் தந்த அந்த முன்னாடி தந்த அந்த டேட்டாஸ் இருக்குல்ல, அந்த டேட்டாவெல்லாம் வந்து பார்த்து இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு லாஜிக் அரைவ் பண்ணுறாரு. இப்போ அந்த மெஷின் லேர்னிங்ன்ற மாணவன் இருக்கார்ல, அவரு 3 விதமான பாதையில பாடமா கத்துக்கிறாரு. அந்த 3 பாதைகள் என்னென்னன்றத நம்ம வந்து அடுத்தது வந்து டீட்டெயில்டா பார்க்க போறோம். இப்போ அந்த 3 விதமான பாதையில அது யார் யாருன்ற பேரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முதல் ஒரு
ஆளா நம்ம வந்து தோல் உரிச்சு பார்ப்போம். மிஷின் லேர்னிங் கத்துக்கிறதுல முதல் பாதை யாருன்னா, அவருக்கு பேரு வந்து சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். அதாவது ரொம்ப சிம்பிளுங்க. இங்க வந்து லேபிள்டு டேட்டா இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டாவுக்கு லேபிளே இருக்காது. அப்புறமா 3வது வந்து பார்த்தீங்கன்னா, ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங். அது வந்து ட்ரையல் அண்ட் எரர்ல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்க எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு கிளாஸ் ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஒரு வாத்தியார் இருக்கார். இன்னொரு ஸ்டூடண்ட் இருக்கார். இந்த வாத்தியாரோட வேலை என்னன்னா, ஒவ்வொரு கேள்வியும் குடுத்து, அதுக்கான பதிலையும் அதாவது கேள்வின்றது உங்க டேட்டா. பதிலுன்றது லேபிள். அத வந்து ஸ்டூடண்ட் கிட்ட குடுத்துருவார். அவர் என்னான்னா, இந்த கேள்விக்கு இதுதான் பதில். படிச்சுக்கோன்னு ரொம்ப தெளிவா சொல்லிக் குடுத்துருவாரு, இந்த முறையில. இப்போ இத வந்து நம்ம வந்து அந்த பூனை இதுக்கே போவோம். உங்க கம்ப்யூட்டருக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, நாய்க்கும், பூனைக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க கத்துக் குடுக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. முதல்ல ட்ரெய்னிங்க ஆரம்பிக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, 10,000 பூனை படங்கள காட்டி, ஒவ்வொரு முறையும் "நல்லா பாரு, இது பூனைன்னா" அதுக்கு சொல்லிக் குடுக்குறோம். அதே மாரி 10,000 நாய் படங்களையும் காட்டி, "இதுதான் நாய். இதுதான் டாகோட ந ஃபியூச்சர்ஸ்ன்னு" அதோட மண்டையில ஏத்துற மாரி கற்பனை பண்ணுறீங்க. இப்ப என்ன பண்ணும்னா, நீங்க ட்ரெய்னிங்ல காமிச்சு பூனை, நாயின்னு காமிச்சுட்டீங்க. இப்ப அடுத்தது என்னது? அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, லேர்னிங். இப்ப கம்ப்யூட்டர் என்ன பண்ணும்னா, அந்த படங்கள எல்லாமே ஸ்கேன் பண்ணும். ஓ! பூனைக்கு காது கூர்மையா இருக்கு. மூஞ்சி தட்டையா இருக்கு. நாய்னா வாய் கொஞ்சம் நீளமா இருக்கு. இப்படின்ட்டு அதோட அந்த பிசிக்கல் ட்ரைட்ஸ வச்சு, அந்த வடிவங்கள வச்சு அது புரிஞ்சுக்கும். இப்ப கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் பண்ணும். இப்ப யூசுவலா வந்து மெஷின் லேர்னிங்ல என்ன பண்ணுவோம்னா, ஒரு டேட்டா இருக்கு. நீங்க லேபிள் பண்ணி கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்த டேட்டா இருக்கு. அத வந்து 80% வந்து ட்ரெயின் டேட்டாவும், 20% தூக்கி டெஸ்ட் டேட்டாவும் வைப்போம். அது ஏன் டெஸ்ட் டேட்டான்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாடல நான் ட்ரெயின் பண்ணி முடிச்சுட்டேன். அது ஒழுங்கா தான் வேலை செய்யுதான்னு தெரியணும்ல. நான் ஏதோ ஒரு எனக்கு அவுட்புட்டே தெரியாத ஒரு இத வந்து குடுத்துட்டு, அது ஏதோ ஒரு அவுட்புட் குடுத்ததுன்னா, யார் அத உட்காந்து வேலிடேட் பண்றது? அதனால தான் என்ன பண்ணுவோம்னா, இந்த டெஸ்ட் டேட்டான்றத எடுத்து வச்சுப்போம். அதாவது இதுவரைக்கும் கம்ப்யூட்டர் பார்க்காத அந்த புது நாயோட ஃபோட்டோவ அதுகிட்ட காட்டுறோம். உடனே கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், ஓஹோ! இவருக்கு 90% நாய்க்கான அடையாளம் தான் இருக்கு. அதனால இது கண்டிப்பா நாய் தான்னு ஒரு டிக் அடிச்சு உங்ககிட்ட அனுப்பிச்சிரும். நீங்க தினமும் பயன்படுத்துற ஃபோன்ல இருக்கக்கூடிய ஃபேஸ் அன்லாக் இருக்குல்ல, இந்த வித்தையில தான் வேலை செய்யுது. நீங்க கண்ணாடி போட்டு ஃபோட்டோ எடுத்திருக்கலாம். இல்ல இருட்டுல உங்க மூஞ்ச காட்டலாம். எப்படியா இருந்தாலும் அது வேலை செய்யறதுக்கான காரணமே இதுதான். இந்த முறையில வந்து பார்த்தீங்கன்னா, 2 முக்கியமான வேலைய வந்து கம்ப்யூட்டர் செய்யும். ஒண்ணு வந்து கிளாசிஃபிகேஷன். அதாவது இப்ப நம்ம பார்த்தது தான். இது பூனையா? இல்ல நாயான்ட்டு. 2வது வந்து ரிக்ரெஷன். அதாவது ஒரு வீட்டோட விலை எவ்வளோ? இப்ப இதே மாரி வந்து எப்படி வந்து நாய், பூனை படம் இருக்கோ, உங்ககிட்ட வந்து ஒரு ஆ ரியல் எஸ்டேட் டேட்டா இருக்கு. அதாவது சென்டர் ஆஃப் சிட்டில ஒரு விலை, பீச் கிட்ட ஒரு விலை. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெசிலிட்டீஸே இல்லாத ஒரு ஏரியாவுல ஒரு வேலை இருக்கலாம். இப்ப வேலை இப்படி மட்டும் தான் இருக்கலாமா? அந்த ஃபெசிலிட்டீஸே இல்லாத ஏரியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பெரிய பங்களாவா இருந்தா, அது வந்து சென்டர் ஆஃப் சிட்டில இருக்கக்கூடிய வீட்டோட அளவுக்கான மதிப்புல இருக்கும். இந்த மாரியான பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குல்ல, இத நம்ம ஒண்ணு ஒண்ணா நம்ம எப்படி மனுஷங்கள் உட்காந்து வந்து டீகோட் பண்ணி புரிஞ்சுக்கிறோமோ, அதெல்லாம் வந்து அது புரிஞ்சுகிட்டு நம்மளுக்கு வந்து அந்த மதிப்ப வந்து சொல்ற விஷயம் தான் ரிக்ரெஷன். சரிங்களா? ரிக்ரெஷன்ல என்ன பண்ணும்னா, ஏதோ ஒரு குறிப்பிட்ட அதாவது வேல்யூவ வந்து அது கணிக்கும். ஆ இங்க வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நெறைய பேர் என்ன நெனச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, செய்யருவுன்னு நம்ம சொல்ற தான் வந்து எல்லாத்தையும் செய்யுது அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஆனா, உண்மையிலே என்னன்னா, இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய இந்த செய்யறிவு எல்லாமே மனுஷனோட மாபெரும் உழைப்புக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிருக்கு. இப்ப இந்த அமேசான் மெக்கானிக்கல் ட்ரக் இருக்குல்ல, அந்த தளத்தெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, நெறைய டேட்டாஸ்லாம் வந்து இதாயிருக்கு. இதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, லட்சக்கணக்கான வீடியோ இருக்கு.
இப்போ நீங்க என்ன பண்ண முடியாது? ஒரு காரை வந்து நீங்க வந்து ரோட்லயே டெஸ்லாவெல்லாம் வந்து அனுமதிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது தானாவே வேற ஓடணும். நம்ம என்ன பண்ண முடியாது? அந்த காருக்கு வந்து தனக்கு முன்னாடி வர்றவன் மனுஷனா? மரமா? இல்ல சிக்னலான்னு அதுக்கு தெரியாது. இது எப்படி சொல்லிக் குடுப்பாங்கன்னா, லட்சக்கணக்கான வீடியோ இருக்கும். ஒவ்வொரு மனுஷன் மேலயும் உட்காந்து ஒரு பவுண்டிங் பாக்ஸ் போட்டு, ஒவ்வொரு வண்டி மேலயும் பவுண்டிங் பாக்ஸ போட்டு, கையால தான் வச்சு கட்டம் போடுவாங்க. ஓ! இவன் மனுஷன், இவன் வண்டி. இதுக்காக தான் திரைக்கு பின்னாடி இருந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா உழைச்சு வரக்கூடிய டேட்டா. அப்போ இந்த செய்யறிவுன்றது அல்காரிதமோட சக்சஸா மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. அது மனுஷனோட கடுமையான உழைப்புனால உருவாக்கப்பட்ட குவாலிட்டி டேட்டாவுல இருந்து வந்த வெற்றியா தான் நம்ம இத வந்து பார்க்கணும். எல்லாத்த விட இந்த ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து மெஷின் லேர்னிங் மாடல்ஸ நான் ட்ரெயின் பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சரி, இப்ப நீங்க வந்து எல்எல்எம்ஸ்லயே நீங்க ட்ரெயின் பண்றீங்க, ஃபைன் டியூன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. கம்ப்யூட்டரோட மொழியில வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கார்பேஜ் இன் இஸ் ஈக்குவல் டூ கார்பேஜ் அவுட் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க தப்பான ஒரு தகவல குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்யூட்டர் தப்பா தான் கத்துக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா கத்துக்கணும்னா, நீங்க தான் டேட்டாவ வந்து கரெக்ட்டா குடுக்கணும். நீங்க வந்து ஒரு பூனை படத்த அதுகிட்ட காட்டிட்டு, ஆனா லேபிள் பண்ணும்போது அத நாய்ன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறமா நீங்க இந்த பூனைன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா, அதுகிட்ட நீங்க நாய்ன்னு தான் சொல்லிக் குடுத்துருக்கீங்க. அப்ப கம்ப்யூட்டர் என்ன பண்ணும்? அதையே வேத வாக்கா எடுத்துக்கிட்டு, இனி நீங்க குடுக்குற எல்லா டேட்டாவிலயும் அதே மாரியான பூனை வந்தா, அத நாய்ன்னு கிளாசிஃபை பண்ணி அனுப்பிச்சுரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட வேலையிலயோ, உங்க ப்ராஜெக்ட்லயோ, டேட்டா எவ்வளவுக்கு எவ்வளோ சுத்தமா இருக்கோ, அவ்வளவுக்கு அவ்வளோ வந்து உங்களோட சிஸ்டம் வந்து ஸ்மார்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பார்க்க போற 2வது வகை வந்து பார்த்தீங்கன்னா, அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். போன மெத்தட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீச்சர் இருந்தாரு. அவர் ஒரு கைடோட இருந்தாருன்னு பார்த்தோம். ஆனா இங்க டீச்சர் இருக்க மாட்டாரு. அதாவது அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்ன்றதுல நம்ம கம்ப்யூட்டருக்கு எந்த பதிலும் சொல்ல போறதில்ல. வெறும் டேட்டாவ மட்டும் குடுத்துட்டு, இதுல என்ன இருக்குன்னு நீயே கண்டுபிடின்னு சொல்றோம். எப்புட்ன்னா, ஒரு ஆழ்கடல் நீச்சல் மாதிரி. கம்ப்யூட்டர் என்ன பண்ணும்னா, அந்த தரவுன்ற ஆழ்கடலுக்குள்ள மூழ்கி, அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற ரகசியங்கள எல்லாத்தையும் அதுவே தோண்டி எடுக்கும். இத நீங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட்ட வந்து எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இப்போ உங்க கடைக்கு வந்து நீங்க தான் வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்டோட ஓனர். இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை. என்னன்னா, 1 வருஷமா வந்து கடை நடத்துறீங்க. நெறைய மக்கள் வந்துட்டு போனாங்க. ஆ லாபமும் இருக்கு. ஆனா, இன்னும் லாபத்த பெருக்கணும். அ ஏன்னா, உங்ககிட்ட வந்து டேட்டா இருக்கு. இப்ப இந்த டேட்டா வந்து ஒரு கோல்ட் மைன். எப்புட்ன்னா, யார் யாரெல்லாம் ரெகுலர் கஸ்டமரு, யார் யாரெல்லாம் வந்து நியூ கஸ்டமர்ஸு, யார் யாரெல்லாம் வந்து ஆஃபர் போட்டா மட்டும் வராங்க, அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சாங்கன்னா, இதுலருந்து ஒரு வேலைய பார்க்கலாம். அப்போ நாம என்ன பண்ண போறோம்? இப்ப யாரு என்ன வாங்குறாங்க? எவ்வளோ செலவு பண்றாங்க? அப்படின்ற இந்த டேட்டாவ வச்சு, நம்ம என்ன பண்ண போறோம்னா, எந் இந்த வகையான எந்த கஸ்டமரு எந்த வகைக்குள்ள நம்ம எடுத்துட்டு போய் சேர்க்கிறது? அப்போ வாடிக்கையாளர்கள 3 முக்கிய பிரிவா பிரிச்சுப்போம். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹை வேல்யூ கஸ்டமர்ஸ் ங்களா? ஆ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, கடையோட விசுவாசமான ரசிகர்கள். இவங்க அடிக்கடி வருவாங்க. நெறைய செலவு பண்ணுவாங்க. இவங்களுக்கு நீங்க போயிட்டு ரூ. 10 வந்து பார்த்தீங்கன்னா, தள்ளுபடின்னு அப்படின்னு அனுப்பிச்சீங்கன்னா, அது இவங்கள நீங்க அஃபண்ட் பண்ற மாரி. ஏன்னா, இவங்க தான் என்னது ஹை வேல்யூ கஸ்டமர்ஸ். ஒரு விஐபி வாடிக்கையாளர். அதனால உங்க ஏஐ என்ன தெரியுமா பிளான் பண்ணும்? ஓகே. இந்த டேட்டாவுல இருக்கிறவங்க எடுத்துக்குவோம். இவங்களுக்கு வந்து இப்ப நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் வச்சிருக்கலாம். எப்படி வந்து உங்க HDFC அக்கவுண்ட்லயோ, எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பேங்க்ல இருக்கிற இடங்கள்ல வந்து உங்களுக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் இருக்காரோ,
அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் வந்து அசைன் பண்ணலாம். அதே மாதிரி வந்து புது பொருட்கள் வந்தால் மற்றவங்களுக்கு வரதுக்கு முன்னாடி, இப்போ நீங்கள் அமேசான் பிரைம் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், பிரைம் கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பப்ளிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களால் பை பண்ண முடியுன்ற ஒரு ரூல் வச்சு அவங்க விற்கிறாங்கல்ல, அதுதான் இந்த விஐபி அந்தஸ்து. இப்படி பண்ணுறது மூலயமா இவங்களோட விசுவாசம் ரெட்டிப்பாகுதுன்னு ஹார்வர்ட் பிஸ்னஸ் ரிவ்யூ வந்து சொல்லுது. ரெண்டாவது குழு இவங்க வந்து டிஸ்கவுண்ட் சீக்கர்ஸ். இவங்க சலுகை இருந்தால் மட்டும்தான் வருவாங்க, இல்லைன்னா போயிட்டே இருப்பாங்க. இவங்கள போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் வச்சு, இல்லைன்னா வந்து அவங்கள ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சு எதுவும் ஆக போகிறதில்ல. ஆனால் இவங்களோட பழைய வாங்குற பழக்கத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இன்னைக்கு மட்டும் 50% ஆஃபர்னு ஒரு மொபைலில் ஒரு நோட்டிஃபிகேஷன் தட்டு விட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களோட அவசர உணர்வு என்ன பண்ணுன்னா 40% வந்து அதை வாங்குறதுக்கு அவங்களுக்கு தூண்டும். இப்போ மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நியூ கஸ்டமர்ஸ். இவங்க இப்போ தான் உங்கள் கடைக்கு முதல் முறையாக வந்திருக்காங்க. இன்னும் இவங்களோட அன்பை நம்ம இன்னும் பெறல. அப்போ இவங்களை எப்படி நம்மளோட லாயல் கஸ்டமர்ஸாக மாற்றுறது? உடனே என்ன பண்ணுன்னா, இந்த கிளஸ்டரை எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ், உங்களை வரவேற்கிறோம் அப்படின்ட்டு ஒரு வெல்கம் டிஸ்கவுண்ட்டை போட்டு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பும். இப்படி பண்ணுறது மூலயமா 70% புது கஸ்டமர் வந்து மறுபடியும் கடைக்கு வராங்கன்றது டேட்டா சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தியரியாக பார்க்காதீங்க. இப்போ இங்கே என்னன்னா, நம்ம முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இங்கே அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கில் உங்கள் சூப்பர் மார்க்கெட் டேட்டாவில் 3 கிளஸ்டராக பிரிஞ்சுது. இதை இன்னும் எளிமையாக புரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் வந்து பழ கடைக்கு போகிறீங்க, மொத்தம் வந்து 3 பழம் வாங்குறீங்க, ஆப்பிள், ஆரஞ்சு, கொய்யா. இப்போது இந்த ஆப்பிள், ஆரஞ்சு, கொய்யாவை வந்து பேக்கில் நீங்கள் கொட்டிடுறீங்க. இப்போ நீங்கள் தான் வந்து அந்த அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், உங்களுக்கு எதுவுமே தெரியாது, கண்ணை கட்டிடுறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த 3 பழத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழப்பைக்குள்ள கையை விட்டு நீங்கள் வந்து செக்ரிகேட் பண்ண போகிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் கையை விடும்போதே உங்களுக்கு என்ன தெரியும், ஓகே ஆப்பிள்னு ஒன்று பார்த்ததே இல்லைன்னு கற்பனை பண்ணுவீங்க. அப்படின்னாலுமே ஒரு ஆப்பிளுக்கும் இன்னொரு ஆப்பிளுக்கும் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அப்போ நீங்கள் டேபிளில் எடுத்து வைக்கும்போது ஆப்பிள்லாம் ஒரு இடத்துல வைக்கிறீங்க. அடுத்தது வந்து என்ன பண்ணுறீங்க, கொய்யாவெல்லாம் நீங்கள் தொட்டு பார்க்குறீங்க, கொய்யா எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. அடுத்தது ஆரஞ்சு வந்து வழவழன்னு இருக்குது, அதெல்லாம் தனியாக வைக்கிறீங்க. இது மாதிரி வைக்கிறீங்கல்ல, இந்த கிளஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆகுது தான் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கில் நடக்கக்கூடியது. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தோம்ல இந்த தியரி, அதுல வந்து மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேஜிக்கே நடந்திருக்குங்க. அமேசான் இருக்காங்கல்ல, அவங்க செய்யற மொத்த விற்பனையில 35% வந்து ஏஐ கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ் மூலயமா தான் நடக்குது. நீங்க உங்க ஒன்று வாங்க போறீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஹெட்ஃபோன் வாங்கினவர் இந்த கவரும் வாங்கினாரு அப்படின்னு ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு தூண்டும். ஓகே, நான் ஹெட்ஃபோன் வந்து ஒரு 5000 ரூபா கொடுத்து வாங்குறேன், ஒரு 500 ரூபா கொடுத்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுற பாக்ஸை வாங்கிட்டுனா பெட்டராக இருக்கும்ல நீங்கள் நினைப்பீங்க. அதே மாதிரி ஸ்டார் பக்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த நான் சொன்னேன்ல நியூ கஸ்டமர்ஸ் இருக்காங்கல்ல, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாயல் கஸ்டமர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த தனிப்பயன் ரிவார்டு மூலயமா அவங்க வருமானத்தை வந்து 2000 கோடியிலேருந்து 2700 கோடியாக உயர்த்தியிருக்காங்க. மெக்கின்சி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆய்வின்படி ஒரு கஸ்டமர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய லாபத்தை ஏஐ யூஸ் பண்ணீங்கன்னா அது 2.5 மடங்கு அதிகமாக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்ன்றது வெறும் டெக்னாலஜி மட்டுமா நம்ம பார்க்க முடியாது. நீங்கள் அந்த தரவு கடலில் மூழ்கி நீங்கள் அந்த முத்தை எடுக்கிறீங்களா, அந்த முத்து தான் லாபம். 2025க்குள்ள இந்த துறையில் மட்டும் 75 கோடி, அதான் 75 லட்சம் கோடி பிஸ்னஸ் வளரப்போகுதுன்னு கார்ட்னர் வந்து கணிச்ச ஒரு ஆய்வு கட்டுரை இருக்கு. இது பெரிய கம்பெனிக்கு மட்டும் இல்லை, ஒரு சின்ன கடையாக கூட இருக்கட்டுமே, நீங்கள் இருக்கக்கூடிய லொக்காலிட்டியில் இருக்கக்கூடிய சின்ன குடியாக இருந்தால் கூடயுமே வாட்ஸ்அப் மூலயமா நீங்கள் வந்து ஒரு டேட்டாவை வச்சு இந்த சிஸ்டமை வந்து இன்டகிரேட் பண்ண முடியும். எப்படியோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த 3வது வகையான
மெஷின் லேர்னிங் சிஸ்டம் வந்து எட்டி பார்க்க போகிறோம். அந்த மூணாவது வகையான மெஷின் லேர்னிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தை இருக்கு. அது தெரியாம ஒரு சுடுற அடுப்ப தொட்டுக்குதுன்னு கற்பனை பண்ணுங்களா? உடனே வந்து அது பயங்கர வலி வரும். இப்ப இந்த வலி வந்தது மூலியமா, அது என்ன பாடத்த கத்துக்கும்? இனிமேட்டு அடுப்பு இருக்கிற பக்கம் போகவே போகாது. இதே லாஜிக் தான் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங்லயும் இருக்கு. இங்க கம்ப்யூட்டர் வந்து ஒரு ஏஜென்ட். அதாவது ஏஜென்டிக் இல்லைங்க. இப்ப இருக்கக்கூடிய ஏஜென்டிக் வேர்ல்டு கிடையாது. இங்க ஏஜென்ட் ஒரு மாடல். ஓகேங்களா? அது ஒரு சூழல்ல இறங்கி தப்பு பண்ணி 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 பார்த்தீங்கன்னா, அந்த தப்புல இருந்து தான் பாடத்த கத்துக்கும். இந்த முறையில வந்து 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒண்ணோடு வந்து ரிவார்ட் வெகுமதி. கம்ப்யூட்டர் வந்து ஒரு கரெக்ட்டான ஸ்டெப்பை எக்ஸிக்யூட் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? பிளஸ் மார்க் குடுக்குறீங்க. அதாவது ஒரு குழந்தைக்கு வந்து சாக்லேட் குடுக்குற மாரி ஒரு ரிவார்ட் குடுக்குறீங்க. அதுவே ஒரு தப்பு பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மைனஸ் மார்க் குடுக்குறீங்க. அதாவது அதுக்கு வந்து தண்டனை கிடைக்குது. இப்போ கம்ப்யூட்டரோட ஒரே ஒரு குறிக்கோள் தாங்க. அது என்னன்னா, இந்த மொத்த ரிவார்டையும் எப்படி அதிகமாக்குறது தான். நல்லா பாருங்களேன். ரிவார்ட் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கும். அதுவே வந்து பெனால்டி வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவா இருக்கும். அப்ப ரிவார்ட நான் வந்து அதிகமாக்க ட்ரை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப என்ன பண்ணுதுன்னா, பாசிட்டிவ் எஃபெக்ட்ட தனக்குள்ள எடுத்துக்க ட்ரை பண்ணுது. இதுக்காக அது வந்து பார்த்தீங்கன்னா, கோடிக்கணக்கான முறை வந்து பயிற்சி வந்து பண்ணி பார்க்கும். அந்த ட்ரையல் அண்ட் எரர் முறை வந்து பார்த்தீங்கன்னா, கோடிக்கணக்கான. இப்போ இங்க படத்துல இருக்கக்கூடிய இந்த ரோபோ டாக்ஸி எடுத்துக்கோங்களேன். ஆ ஒரு கார் தப்பு பண்ணி, அடிபட்டு, லட்சக்கணக்கான முறை வந்து ஆக்சிடென்ட் ஆகி தான் பழகுமா? அப்போ ரோட்ல போற ஒரு நபரோட உயிருக்கு யார் வந்து கேரண்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெய்னிங்லாம் நிஜ ரோட்ல நடக்காது. செல்ஃப் டிரைவிங் கார் லேப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டருக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான சிமுலேஷன் என்வைரன்மென்ட் இருக்கும். நம்ம நிஜ ஊர்ல இருக்கிற அதே ரோடு, சிக்னல்கள், குறுக்க போற மனுஷங்க எல்லாமே அந்த வர்ச்சுவல் உலகத்திலயும் இருக்கும். அந்த லேபுக்குள்ள தான் இந்த ரோபோ கார ஓட விடுவாங்க. அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா, சிக்னல மதிச்சு சேஃபா போனா, நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்கு வந்து ரிவார்ட் குடுப்பீங்க. ஆனா சிக்னல வந்து மீறி போச்சுன்னு வச்சுக்கங்களேன், யாரையோ இடிச்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கு வந்து நீங்க பெனால்டி குடுப்பீங்க. இப்ப அந்த கம்ப்யூட்டர் உலகத்துக்குள்ள கார் வந்து பார்த்தீங்கன்னா, கோடிக்கணக்கான முறை வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. தப்பு பண்ணும். ஆனா, இந்த ஆக்சிடென்ட் மூலியமா அது என்ன பண்ணியிருக்கும்னா, நிஜ உலகத்துல எந்த பாதிப்பும் இல்லாம தவிர்க்கிறதுக்கு அது நெறைய பேட்டர்ன்ஸும் லேர்ன் பண்ணியிருக்கும். இப்படி லேபுக்குள்ள வந்து பல லட்சம் முறை வந்து அடிபட்டு, தப்புகள திருத்திக்கிட்டு, ஒரு எக்ஸ்பர்ட் டிரைவரா ஆன பிறகு தான், ஒரு ஏஐ எடுத்து நிஜ காருக்குள்ள பொருத்துவாங்க. மனுஷங்க நம்ம எப்படி தப்புல இருந்து கத்துக்கிறோமோ, அதே ஞானம் இப்ப மிஷினுக்கு வருது. கணிக்க முடியாத நிஜ உலகத்துல ஒரு சிக்கலான பிரச்சனை வரும்போது, அனுபவத்த வச்சு முடிவு எடுக்கிற திறமை வந்து நமக்கு இருக்கிற மாரி, இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங் வந்து ஏஐக்கும் குடுக்குது. இத வந்து வெறும் கோடிங்கா பார்க்காம, ஒரு அனுபவ ரீதியான பாடமா பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த அடிபட்டு கத்துக்குதுல்ல அந்த முறையில, இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங் மூலியமா நிஜ உலகத்துல நடந்த ஒரு மேஜிக் தான் நம்மளோட இறுதி கதையோட இறுதியா வச்சுப்போமே. 2016ஆம் வருஷம் உலகமே உறைஞ்சு போற பார்க்கக்கூடிய ஓ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விளையாட்ட பார்த்துக்கிட்டு இருந்தது. ஒரு பக்கம் வந்து கூகுளோட ஆல்ஃபாகோ அப்படிங்கிற ஏஐயும், மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா, கோ அப்படிங்கிற உலகத்தோட மிக கடினமான விளையாட்டுல 18 முறை சாம்பியன் பட்டம் வென்ற லீ செடாப் அப்படின்றவரும் விளையாடிட்டு இருந்தாங்க. நல்லா பாருங்க, இது வெறும் விளையாட்டு இல்ல. மனுஷனோட மூளைக்கும், மிஷினோட மூளைக்கும் நடந்த ஒரு மாபெரும் போராவே அத பார்க்கலாம். முதல் ஆட்டத்துல ஆல்ஃபாகோ ஜெயிச்சிருக்கு. 2வது ஆட்டம் நடக்குது. ஆட்டம் விறுவிறுப்பா போயிட்டே இருக்கும்போது, எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த மாடல் என்ன பண்ணுதுன்னா,
ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்குது. ஒரு 37வது நகர்வை, அந்த 37th மூவ் இருக்குல்ல, அது செய்யுது. எல்லாருமே வந்து ஆச்சரியமாயிட்டாங்க ஒரு மாதிரி. எல்லா அங்க இருந்த வந்து எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா தலையில கைய வச்சுட்டாங்க. ஐயோ, இந்த மிஷின் வந்து ஒரு முட்டாள்தனமான தப்பை செஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு நகர்வை மனுஷங்க யாருமே இது வரைக்கும் பண்ணது இல்லையே அப்படின்னா இது கண்டிப்பா தோத்துடும்னு நினைச்சாங்க. உலக சாம்பியன் லீ செடல் இருக்கார்ல, ஓஹோ, அவர் கூட என்ன பண்ணார்னா மிஷின் ஏதோ தப்பு பண்ணுது நினைச்சு கொஞ்ச நேரம் குழம்பி போய் அதை பார்த்துட்டு இருந்தார். ஏன்னா மனுஷங்களோட வரலாற்றுல அப்படி ஒரு நகர்வே இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. ஆனா கொஞ்ச நேரத்துல தான் ஒரு உண்மை வந்து உலகத்துக்கு புரிஞ்சுது. அந்த முட்டாள்தனமான நகர்வுன்னு நினைச்ச ஒற்றை நகர்வு தான் மொத்த ஆட்டத்தோட போக்கையுமே தலைகீழா மாத்துச்சு. ஆல்பாகோ அந்த ஆட்டத்துல ஜெயிச்சு சாம்பியன் பட்டத்தையும் தட்டிட்டு போச்சு. எல்லாரும் தப்புன்னு நினைச்ச அந்த நகர்வை அது எப்படி கண்டுபிடிச்சதுன்றது அதுதான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கோட நிஜமான சக்தி. அது கோடிக்கணக்கான முறை தனக்குள்ளே விளையாடி பார்த்தப்போ மனுஷங்க யோசிக்காத ஒரு புது வியூகத்தை அது கண்டுபிடிச்சிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஏய் வெறும் மனுஷனை பார்த்துட்டு மட்டும் கத்துக்கல. மனுஷனோட அறிவுக்கு அப்பாற்பட்ட புதுசான ஆக்கப்பூர்வமான ஒரு அறிவை அதுவே உருவாக்க முடியும்னு உலகத்துக்கு அது நிரூபிச்சுது தருணம் தான். இப்ப பாருங்க, நம்ம எங்க இருந்து ஆரம்பிச்சோம்? வாத்தியார் சொல்லி கொடுத்த சூப்பர்வைஸ்ல யாருமே இல்லாத குழுவா பிரிச்ச அன்சூப்பர்வைஸ்ட், அடிபட்டு மிதிபட்டு தானாவே கத்துக்கிட்ட ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். இந்த 3 பொம்மைகளும் சேர்ந்தாதான் நம்ம வெளியே பார்க்குற அந்த பிரம்மாண்டமான ஏஐ வெளி பொம்மை முழுமை அடையுது. இப்போ இந்த ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட் பொம்மையை திறந்துட்டோம். இதுக்குள்ள இன்னும் ஆழமா போனா மனுஷன் மூளை மாதிரியே யோசிக்கக்கூடிய ஒரு பொம்மை இருக்கு. அதுதான் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட் மெஷின் லேர்னிங்ன்ற பொம்மையை திறந்து அதுக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த 3வது பொம்மையை வெளியே எடுத்துட்டு வரப்போம். அவர் பேர் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி டீப் லேர்னிங். நீ உலகத்துல நடக்கிற அத்தனை ஏஐ மேஜிக்கும் புரட்சிக்கும் இந்த கோர் இன்ஜின் இவர் தான். நீங்க பார்க்கக்கூடிய எல்எல்எம்மா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், அதோட கோர் இன்ஜின் இவர் தான். ஏன்னா இதை வந்து ஒரு சாதாரண மிஷினா பார்க்க வேணாம், இதை கிட்டத்தட்ட நம்ம மனித மூளையோட ஜெராக்ஸ் காப்பி மாதிரி பார்க்கலாம். ஆனா இது வெறும் ஒப்பீடு மட்டுமே. அது கரெக்டான அனாலஜியா நான் பார்க்கல. இப்போ நம்ம மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா, அதுல வந்து கோடிக்கணக்கான நரம்புகள் இருக்கு. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அடுக்கடுக்கா இருக்கும், இணைஞ்சு இருக்கும். அதே தத்துவத்தை தான் இந்த கம்ப்யூட்டருக்குள்ளேயும் கொண்டு வந்தாங்க. அதுக்குனால பேர் தான் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ்னு வச்சாங்க. இதுல நிறைய அடுக்குகள் இருக்கும். ஒரு விஷயத்த மேலோட்டமா பார்க்காம அதை லேயர் லேயரா ரொம்ப ஆழமா அலசுறதுனால தான் இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா டீப் லேர்னிங்னு சொல்றாங்க. இதோட பேரோட அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து அந்த கோர் டெஃபினிஷன் மாறிட்டே இருக்கு. அதனால இதை வந்து தமிழ்ல பேசாம நம்ம டீப் லேர்னிங்னே வச்சுப்போம். இப்போ ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று வரும். நீங்களும் நானும் பூனை படத்தை பார்த்தோம்னு வச்சுங்களேன், இது உடனே பூனை அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா ஒரு கம்ப்யூட்டருக்கு கண்ணு இல்லை. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான், ரைட்டா? ஆனா அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணுது? அந்த படத்தை பார்த்து இதுதான் பூனை, இதுதான் நாயின்னு புரிஞ்சுக்கும். இப்போ இங்க தான் வந்து என்ன நடக்குதுன்னா, டீப் லேர்னிங் தன்னோட மிகப்பெரிய மேஜிக்கை செய்யுது. அதுக்கு பேர் தான் வந்து ஹைரார்க்கல் லேர்னிங். அதாவது ஒரே அடியில மொத்த படத்தையும் பார்க்காம வடிகட்டி மாதிரி, இல்லைன்னா படிக்கட்டு படிக்கட்டா மேலே ஏறி புரிஞ்சுக்கிற ஒரு கலைன்னு இதை பார்க்குது. நீங்க இதை புரிஞ்சிக்க அந்த மூல நரம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கணும். முதல் அடுக்கு ரொம்ப அடிப்படையானதா இருக்கலாம், ரொம்ப ஃபண்டமெண்டல் லேயரா இருக்கலாம்.
இது வந்து படத்துல பூனை இருக்கா நாய் இருக்கான்னு தேடாது. இதுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெளிச்சம் மட்டும்தான், இல்லைன்னா இருட்டு, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அப்போ கம்ப்யூட்டர் அந்த படத்தை பிக்சல்களா அலசி எங்க வெளிச்சம் மாறுதுன்னு பார்க்கும். அதை வச்சு செங்குத்தான கோடுகள் இருக்கு, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலா இருக்கு, வெர்டிக்கலா இருக்கு அப்படின்ற இது வந்து கர்வா இருக்கு, இல்லைன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைக்ஸ் இருக்கு அப்படின்னு இதெல்லாம் பார்த்து கண்டுபிடிக்கும். அதாவது இது வந்து ஒரு ஓவியர் வந்து பென்சிலை வச்சுக்கிட்டு வெறும் கிறுக்கு வரல, கோடுகளை மட்டும் போடுவார் அந்த படத்தை வரையறதுக்கு முன்னாடி. அந்த படத்தை வரைகிற ஓவியருக்கு தான் அவர் என்ன வரைய போறாருன்னு தெரியும், நம்மளுக்கு அது புரியவே புரியாது. இப்போ அந்த முதல் அடுக்கு தான் தான் கண்டுபிடிச்ச அந்த கோடுகளை ரெண்டாவது அடுக்குக்கு அனுப்பும். இந்த அடுக்குல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் புத்திசாலி. இந்த அடுக்கு என்ன பண்ணும்னா வர்டிகலா வந்த லைனையும் ஹரிசாண்டலா வந்த லைனையும் ஒண்ணா சேர்த்து ஒரு முக்கோணம் மாதிரி ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கும். அப்போ இந்த வெர்டிகல் அண்ட் ஹரிசாண்டல் வந்தா ஓகே, இங்க வந்து ஒரு ட்ரையாங்குலர் ஷேப் வருதா, இல்லை இங்க வந்து ஒரு சர்க்குலர் ஷேப் வருதா அப்படின்னு பேட்டர்ன்ஸை, அதில் இருக்கக்கூடிய ஜியாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்கும். அது மட்டும் இல்லாம நிறங்கள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஓகே இது ரோமம் மாதிரியான அமைப்பு இருக்கு அப்படின்னு அந்த படத்தோட டெக்ஸ்சரை வந்து அது புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சீரியஸ் ப்ராசஸ் வந்து ரெடி ஆகுது. அந்த சீரியஸ் ப்ராசஸ் வந்து ரெண்டாவது அடுக்கு தான் கண்டுபிடிச்ச வடிவங்களை மூணாவது அடுக்கு அனுப்பும். இப்போ மூணாவது அடுக்கு என்ன பண்ணும்னா ரொம்ப அட்வான்ஸ்டு. ஆஹா, இங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரையாங்குலர் ஷேப் இருக்கு, ரோம அமைப்பும் ட்ரையாங்குலர் ஷேப்பும் சேர்ந்துச்சுன்னா அது பூனையோட காது. இந்த வட்ட வடிவமும் அதுல இருக்கக்கூடிய கருப்பு புள்ளியும் சேர்ந்தா அது பூனையோட கண்ணு. இந்த நீளமான மெல்லிய கோடுகள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்தா அதுதான் மீசை அப்படின்னு ஒவ்வொரு தனி பாகமா அது என்ன பண்ணும்னா அடையாளம் கண்டுக்கும். கடைசியா இந்த எல்லா தகவலும் ஒண்ணா சேர்ந்து நீங்க என்ன பண்ண போறீங்க, கூட்டு கழிச்சு பார்த்தா அது என்னவா இருக்க போகுது, காதா இருக்கலாம், கண்ணா இருக்கலாம், மீசையா இருக்கலாம், இல்ல வந்து அது வந்து ரோமமா இருக்கலாம். அப்போ இதை வச்சு அது என்ன பண்ணுது, ஓஹோ இது கண்டிப்பா பூனை தான் அப்படின்னு கம்ப்யூட்டர் ஒரு துல்லியமான முடிவுக்கு வருது. இப்ப நல்லா பாருங்க, நான் இவ்வளவு நேரம் சொன்ன கோடு, வட்டம், காது, மீசை, இது எதையுமே ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து உட்காந்து கோடிங் பண்ணிலாம் சொல்லி கொடுக்கல. இதுக்கு முன்னாடி இருந்த ஏஐல பூனைனா மீசை இருக்கும் பார்த்துக்கோன்னு நம்ம ரூல்ஸ் எழுதணும். ஆனா டீப் லேர்னிங்ல நீங்க லட்சக்கணக்கான படங்களை மட்டும் கொட்டிட்டா மட்டும் போதும், எந்த கோடுகளை சேர்த்தா அது பூனையா மாறும் அப்படிங்கிற ரகசியத்தை கம்ப்யூட்டரு எந்த மனுஷனோட உதவியும் இல்லாம தானாவே கத்துக்கும். நாம வெறும் தரவுகளை கொடுத்துட்டு அது என்ன பண்ணும்னா அந்த ஹைரார்க்கியல் லேர்னிங் மூலியமா உலகத்தையே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும். இந்த டெக்னாலஜி இருக்குல்ல, இதை வந்து ஒரு நார்மல் டெக்னாலஜியா பார்க்காம இது வந்து ஒரு எவல்யூஷனரி பார்த்தீங்கன்னா எவல்யூஷனரி ப்ராசஸ் ஆகும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஆச்சரியமானது. நான் என்னோட ஆராய்ச்சி படிப்புல டீப் லேர்னிங் டூலை யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டது இந்த ஹைரார்க்கியல் லேர்னிங்ல இருக்கக்கூடிய அந்த அழகு தான். இப்போ இவ்வளோ நேரமா நம்ம டீப் லேர்னிங், நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பார்த்தோம். இப்போ அந்த மூளைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன செல்லுக்குள்ள போய் அது எப்படி ஒரு முடிவை எடுக்குதுன்னு ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிளை வச்சு பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கணியம்ல வந்து நான் ஒரு பிளாக் எழுதியிருந்தேன், அதை சார்ந்து அதை தான் நான் வந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறேன். இப்போ நீங்க என்ன கற்பனை பண்ண போறீங்கன்னா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் உங்களுக்கு செம களைப்பு. சரி, இப்போ இந்த களைப்பு போகிறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னு முடிவு எடுக்கிறீங்கன்னா, நான் பாண்டிச்சேரியில பிறந்து வளர்ந்ததுனால எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போய் காற்று வாங்கிட்டு வர்றது மட்டும்தான்.
அங்கே போயிட்டு அருமையாக ஒரு ஃபில்டர் காஃபியை குடிச்சிட்டு காற்றுல உட்காந்துட்டு திருப்பி அப்படியே வரும். அதே மாதிரி நீங்களும் யோசிக்கிறீங்க. அப்போது நீங்கள் இந்த முடிவை எடுக்கணும்னா உங்கள் மூளை என்ன பண்ணணும்னு நீங்கள் யோசிங்க. நான் பண்ணுவேன்னு நான் யோசிக்கிறேன். மொதல் விஷயம், எனக்கு வானிலை ரொம்ப முக்கியம். வெதர் வந்து மழை பெஞ்சா நான் வெளியவே போக மாட்டேன். என்னால் மழையில் நனைஞ்சிக்கிட்டுலாம் வந்து காற்று வாங்கிட்டு டீ குடிக்கிற அளவுக்கெல்லாம் நான் வந்து இலகுவானவன்லாம் இல்லை. நல்ல வெயில் அடித்தா கூட நான் வெளியே போயிடுவேன். ஆனால் மழை பெஞ்சா போய மாட்டேன். அப்போது மொதல் பேராமீட்டர் வந்து நல்லா மழை பெய்யுதா இல்லை நல்ல வானிலையா இருக்குதா அப்படின்னு பார்க்க போகிறோம். ரெண்டாவது, என்னோட தோழர்கள் யாராவது வராங்களா அப்படின்றது ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்கும். மூணாவது, நான் வந்து பைக் எடுத்துக்கிட்டு போகிறேன்னா இல்லை பொது போக்குவரத்தில் போக போகிறேன்னா அப்படின்றது தான் என்னோட மூணாவது இது. ஓகே, இப்போ இதை வந்து ஏஐ மொழியில் வந்து பெர்செப்ட்ரான் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அதாவது அந்த ஒற்றை செல்லு இருக்குல்ல, அதை வந்து எப்படி யோசிக்க போகுதுன்னு பார்க்க போறீங்க. கம்ப்யூட்டருக்கு நம்ம பாஷை புரியவே புரியாதுன்னு நம்ம முன்னாடியே போய் பார்த்துட்டோம். அப்போது நம்மளோட மொழி அதுக்கு புரியாதுன்னா அதோட மொழி என்னது? ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதனால இந்த மூணு விஷயங்களையும் எய்தர் நீங்கள் வந்து 1 யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லைன்னா 0 யூஸ் பண்ண போகிறீங்க. நான் என்ன பண்ண போகிறேன், வானிலை நல்லா இருந்தால் 1, மழை இருந்தால் அது வந்து 0, x1 வந்து 0. இதுவே என்னோட நண்பன் வந்து என் கூட வராருன்னா 1, இதுவே வரலன்னா 0. இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போகிற மாதிரி இருந்தால் 0 வச்சுக்கலாம், பைக்கில் போகிற மாதிரி இருந்தால் 1ன்னு வச்சுக்கலாம். அப்போது இந்த விஷயம்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நம்புகிறேன். x1, x2, x3 வானிலை, என்னோட நண்பன், நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய போக்குவரத்து. இப்போ உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான், பீச்சுக்கு போகணும்னு இந்த மூணுமே உங்களுக்கு சமமாக முக்கியமாக தோணுதா அப்படின்னு நீங்கள் உங்களையே கேட்டுக்கோங்க. எனக்கு கண்டிப்பாக இது மூணுமே முக்கியமான தேவைகள் கிடையாது. எனக்கு வந்து மழை பெஞ்சா சுத்தமாக பிடிக்காதுன்னு நான் சொன்னேன். அப்போது நான் மழை பெஞ்சா வீட்டை விட்டு ஒரு அடி கூட வெளியே வர மாட்டேன். ஆனால் கிளைமேட் நல்லா இருந்து என் ஃப்ரெண்டு வரலனாலும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைக்கே இல்லைனாலும் பாண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பீச்சுக்கு போயிடலாம் பஸ்ஸில் போனாலும். பஸ்ஸையும் தேர்ந்தெடுத்து போகலாம். ஓகேங்களா? அப்போது இதுதான் வந்து ஏயோட வெயிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது எதுக்கு அதிக முன்னுரிமை கொடுக்கறது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன், எனக்கு வெதர் தான் ரொம்ப முக்கியம், அதனால நான் அதுக்கு அசைன் பண்ணக்கூடிய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 6. அதுவே ஃப்ரெண்டு வந்தாலும் சரி வரலனாலும் சரி, பஸ் இருந்தாலும் சரி பைக் இருந்தாலும் சரி, அதுக்கு பெரிய வெயிட் கிடையாது. அதனால அதுக்கு 2 கொடுத்துறேன். இப்போ என்னோட த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூ ஓகேவா, அது வந்து 5ன்னு வச்சுக்கிறேன். அதாவது அது எதுக்கு 5 அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்ப்யூட்டர் ஒரு முடிவுக்கு வரணும்ல. இப்போ இந்த எடைகளெல்லாம் அது கூட்டி ஒரு லிமிட்டை தாண்டினா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடிவை எடுக்கணும். இல்லைன்னா வந்து அப்படியே நம்ம என்ன பண்ணணும், அந்த முடிவை தவிர்த்துட்டு போயிடணும். அந்த அளவை தான் நான் வந்து 5ன்னு வச்சிருக்கேன். அதாவது இந்த மொத்த பாயிண்ட்ஸும் சேர்ந்து 5 தாண்டிடுச்சுன்னு வச்சுங்களேன், நான் பீச்சுக்கு கிளம்பிடுவேன். இல்லைன்னா போக மாட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 இது. வெளியே வந்து கிளைமேட் வந்து அட்டகாசமாக இருக்குது. ஓகேங்களா? வெளியே வந்து கிளைமேட் வந்து அட்டகாசமாக இருக்குது. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வெயிட்ஸ் எல்லாத்தையும் வந்து சம்மேஷன் W1x1, W2x2 + W3x3 அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது நான் இங்கே தான் சொன்னதல்ல, இப்போ நான் வாயால் சொன்னேன்ல, த்ரெஷோல்ட் வேல்யூ வந்து 5 இல்லை அதுக்கு மேலே இருந்தால் நான் வந்து பீச்சுக்கு போயிடுவேன். 5 கீழே இருந்ததுன்னா கண்டிப்பாக பீச்சுக்கு போக வேணான்றத முடிவு. இப்போது ஃபஸ்ட்டு நல்ல கிளைமேட்டு, அப்போ x1 = 1. என் ஃப்ரெண்டும் வரல, பைக்கும் இல்லை,
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா W1 X1 W வந்து 6. ஏன்னா நல்ல வானிலை, அதுக்கான மதிப்பு நான் என்ன வெயிட் கொடுத்துருந்தேன், 6ன்னு கொடுத்துருந்தேன். ஸோ இங்கே 6, X1 வந்து 1, மற்ற எல்லாத்துக்குமான வெயிட் வந்து 2. அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டும் வரல, கிளைமேட்டும் நல்லா இல்லை. அப்போ நீங்கள் மொத்தமாக கூட்டினீங்கன்னா 6 + 0 + சூரியன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6. அதாவது 6ன்றது 5க்கு மேலேயா, அப்போ நம்ம பீச்சுக்கு கிளம்பிடலாம் ஜாலியாக. இப்போ அடுத்தது பயங்கர மழை, ஆனால் என் ஃப்ரெண்டும் ரெடியாக இருக்கிறாரு பீச்சுக்கு போக, பைக்கும் ரெடியாக இருக்கு. நான் இப்போ என்ன பண்ணுறேன், 6 × 0 + 2 × 1 + 2 × 1, இதை கூட்டினீங்கன்னா 4. 4ன்றது வந்து 5க்கு கீழே இருக்கு. அப்போ நான் வந்து இப்போ பீச்சுக்கு போக மாட்டேன். இங்கே தான் நீங்கள் வந்து ஏஐயோட நிஜமான வித்தையை பார்க்க போறீங்க. இந்த மிஷினோட குணத்தை நாம மாற்ற முடியுமா? ஆப்வியஸாக நீங்கள் மாற்றலாம். நீங்கள் இந்த லிமிட் அளவு இருக்குல்ல, அதையே நீங்கள் வந்து 5லேருந்து 3ன்னு குறைச்சிக்கணுங்களா? இப்போ என்ன நடக்கும்? ஈவன் மழை பெஞ்சாலும், என் நண்பனோ இல்லை போக்குவரத்து பைக் இருந்தாலோ, நான் பீச்சுக்கு கிளம்பி போயிடுவேன். நல்லா பாருங்க, மழை கொட்டுது, ஆனால் நண்பன் இருக்கான், பஸ் இருக்கு, உடனே கூட்டு தொகை 4. 4 வந்து என்னது, நான் வச்ச த்ரெஷோல்டு வந்து இப்போ 3ன்னு வச்சேன்ல, அப்போ 3ஐ விட 4 பெருசு தானே, உடனே வந்து அது என்ன பண்ணும், கிளம்பி போன்னு சொல்கிறோம். அதாவது மழையாக இருந்தா என்ன, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பஸ் இருக்காங்க, கூடைய பிடிச்சிட்டு ஜாலியாக கிளம்புன்னு அது சொல்லுது. அப்படின்னு அதோட முடிவை மனுஷ மாதிரியே அது என்ன பண்ணும், மாற்றிக்கிட்டே இருக்கு. அப்போ நல்ல ஒரு விஷயம் நீங்கள் இங்கே நோட் பண்ணும். இதுதான் வந்து நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய இந்த பேராமீட்டர்ஸ், பில்லியன் பேராமீட்டர்ஸ், மில்லியன் பேராமீட்டர்ஸ், இந்த வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, அதுதான் இந்த வெயிட்ஸில் வரக்கூடிய ஒரு முக்கியம். அப்போது எந்த வெயிட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட லிமிட்டையும், அந்த த்ரெஷோல்டு இருக்கிறதுல மாத்துறது மூலயமா ஒரு டிஜிட்டல் மூளைய மனுஷனை போலவே வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எடை போட்டு சுயமாக சிந்திக்க ஆரம்பிக்கும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயற்கை மூளையோட மாபெரும் பயணமே வந்து தொடங்குச்சு. சரி, இப்போ இந்த செயற்கை நுண்ணறிவுல வகைகளில் போய் நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல நாம் என்ன பண்ண போறோம்னா, ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று சம்பவத்தோடவே இந்த பகுதியை வந்து ஆரம்பிப்போம். நீங்க 1980களோட முடிவுல வந்து அமெரிக்க அஞ்சல் துறை இருக்குல்ல, அவங்களுக்கு பெரிய தலைவலி இருந்தது. தினமும் வந்து பார்த்தீங்கன்னா, பல லட்சக்கணக்கான கடிதங்கள் வரும். அப்போ அதுல மக்கள் எழுதுற பின்கோடு இருக்குல்ல, அத படிச்சு ஊர் வாரியா பிரிச்சு கொண்டு போறது வந்து பயங்கர கஷ்டமான வேலையாச்சு. ஏன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாரி கிறுக்கியிருப்பாங்க. ம். இப்போ மனுஷங்களே வந்து இந்த கிறுக்கல பார்த்து ஆ மு அப்படியே முழிக்கும்போது, ஒரு மிஷின வச்சு இத எப்படி படிக்க வைக்கலாம்? அப்படின்றது தான் ஆ எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு ஏஐ எக்ஸ்பர்ட் யான் லீ குன் அப்படிங்கன்ற ஒரு விஞ்ஞானி வந்து ஒரு மேஜிக்க பண்றாரு. கம்ப்யூட்டருக்கு அவர் என்ன பண்றாரு, மனித கண் மாதிரியே பார்வைய கொடுக்கிறார். அந்த எண்கள தானாவே துல்லியமா படிக்க வச்சார். டிஜிட்டல் உலகத்துல பார்வை அப்படிங்கின்ற இந்த ஒளிய மிஷினுக்கு கொடுத்த அந்த வரலாற்று சிறப்புமிக்க கண்டுபிடிப்பு தான் இன்னைக்கு நாம பார்க்க போற முதல் சூப்பர் ஹீரோ. இவ்வளவு நேரமா நம்ம பார்த்த ஒற்றை பெர்செப்ட்ரான் இருக்குல்ல, எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஆம், ஒரு ஹீ சூப்பர் ஹீரோவை வந்து உருவாகிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. அந்த 2 சூப்பர் ஹீரோவுக்கு பேர் வந்து கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க், ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க். இப்போ கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க் இருக்காருல, இவரை நீங்க வந்து டிஜிட்டல் உலகத்தோட கழுகு பார்வைக்காரர்னு சொல்லலாம். இவரோட முழு பலமும் என்னன்னா, இமேஜை அலசுறதுல தான் இருக்கு. ஒரு பெரிய யானையோட படத்தை கம்ப்யூட்டர் கிட்ட கொடுத்து இது என்னன்னு கேட்டா அது ஒரு அடியா முழு யானையும் பார்க்காது. உக்காந்து நம்ம வந்து பார்க்குற மாதிரி இதெல்லாம் பண்ணாது. அது ஒரு
பூத கண்ணாடியை வச்சுக்கிட்டு படத்தோட இடது மூலையில ஆரம்பிச்சு வலது மூலை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ச்சா அலசும். ஓ, இங்க ஒரு பெரிய தும்பிக்கை இருக்கு, இங்க முறை மாதிரி பெரிய காது இருக்கு, பாரு இங்க தந்தம் இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு சிறு சிறு பாகமா கண்டுபிடிச்சு கடைசியா எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து ஓ இது யானைன்னு கண்டுபிடிக்கும். இப்ப இந்த சூப்பர் ஹீரோ இன்னைக்கு என்னென்ன மேஜிக்லாம் பண்ணிருக்காருன்றது வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இப்போ வந்து கேன்சர் நோயாளியோட எக்ஸ்ரே இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட்டை மனுஷன் கண்ணுக்கு கூட தெரியாத ஆஹ், அளவுக்கு துல்லியமா பார்த்து ஓ இங்க சின்ன கட்டியோட ஆரம்பம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு உயிரை காப்பாத்துறது இந்த சூப்பர் ஹீரோ தான். அதே மாதிரி நம்ம முன்னாடி பார்த்த அந்த ரோட்ல ஓடக்கூடிய தானா ஓடுற கார் இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி போறது லாரியா இல்ல குறுக்க வர்றது மனுஷனா அப்படின்னு கண் இமைக்கிற நேரத்துல கண்டுபிடிச்சி பிரேக் போடுறதும் இந்த சிஎன்என் தொழில்நுட்பம் தான். இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, டெஸ்லா மாதிரியான காரை உருவாக்கக்கூடிய எலான் மஸ்குக்கும் யான்லிக்கும் என்னைக்குமே ஒத்து போனதே இல்லை. நீங்க டிஜிட்டல் உலகத்துல போய் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரோட வாக்குவாதங்களும் ரொம்ப சுவாரஸ்யமானது. இப்போ ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் முதல் ஹீரோவுக்கு வந்து பார்வை தான் பலம்னா, இந்த ரெண்டாவது ஹீரோ இருக்கார்ல இவருக்கு ஞாபக சக்தி, மெமரி. ஆனா அதுக்காக ரொம்ப மெமரிலாம் கிடையாது, ஞாபக சக்தி. அன்னைக்கு இருந்த காலத்துல ஞாபக சக்தி. சாதாரண கம்ப்யூட்டருக்கு வந்து ஞாபகம் மறதியாது. நீங்க ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ரெண்டாவது வார்த்தையை சொன்னா முதல் வார்த்தையை மறந்துடும். ஆனா ஒரு மொழியை நீங்க புரிஞ்சுக்கணும்னா முன்னாடி என்ன வார்த்தை வந்துச்சுன்னு ஞாபகம் இருந்தா தானே அடுத்த வார்த்தையை நம்ம சரியா கணிக்க முடியும். இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் பிறந்து வளர்ந்தது புதுச்சேரி, அதனால எனக்கு நல்லா பேச தெரிஞ்ச மொழி தமிழ் அப்படின்னு நான் ஒரு வாக்கியத்தை சொல்றேன்னு வச்சுக்கோமே. இதுல கடைசியா என்ன வார்த்தை வரும்? எனக்கு நல்லா பேச தெரிஞ்ச மொழி டேஷ் அப்படிங்கிற இடத்துல தமிழ்ன்ற வார்த்தை தான் வரும்னு நமக்கு தெரியும். ஆனா கம்ப்யூட்டருக்கு இது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதா அது என்ன பண்ணும்? நான் எந்த ஊர்ல இருந்து வரேன்? புதுச்சேரி. அப்போ புதுச்சேரியில எல்லாரும் கற்பனை பண்ற மாதிரி பிரெஞ்சு பேசுறவங்க தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பிரெஞ்சு பேசுறவங்களும் இருப்பாங்க, ஆனா தமிழ் தான் வந்து முதன்மையா பேசுறாங்க. அப்போ அது வந்து முதலாவதா வந்த அந்த புதுச்சேரி அப்படிங்கிற வார்த்தையத்தை வச்சு ஞாபகம் இருந்தாதான் தமிழ்னு அதனால சொல்ல முடியும், கணிக்க முடியும். இப்போ இந்த ஞாபக சக்தியை மிஷினுக்கு நம்ம எப்படி கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ கண்டுபிடிச்சது தான் ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க். இதுல ஒரு லூப் இருக்கும். அதாவது பழைய தகவல்களை எல்லாம் ஒரு மூட்டையில கட்டி அடுத்த கணக்கீடுகளை கொடுக்கும்போது இது கொண்டு போகும். அது கூடவே இவர் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாருன்னா, நீங்க வாட்ஸ்அப்ல வந்து ஹவ்வார் அப்படின்னு டைப் பண்ணதுமே உடனே அங்க யூன்னு வந்து நிக்குது இல்ல, ஆட்டோமேட்டிக்கா காட்டுது இல்ல, அங்க நீங்க என்ன டைப் பண்ணுவீங்கன்னு உங்களோட பழைய பழக்கத்தை வச்சு முன்கூட்டியே கணிக்கிறாருல இவரு தான். அதே மாதிரி கூகுள் டிரான்ஸ்லேட்டு, சிரி, அலெக்சா, நீங்க பேசுறத புரிஞ்சுக்கிற அத்தனை குரல் தொழில்நுட்பத்துக்கு பின்னாடியுமே இவரோட மூளை தான் இருக்குது. ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, கண்ணால பார்த்து உலகத்தை புரிஞ்சுக்கிற ஒரு சிஎன்என், காதால கேட்டு நினைவுல வச்சு மொழியை புரிஞ்சுக்கிறவர் தான் ஆர்என்என். இந்த ரெண்டு கண்களையும் வச்சுக்கிட்டு தான் இனி ஏஐ உலகத்தையே அளந்துட்டு நம்ம இருக்கோம். இதோட எக்ஸ்டென்ஷன்ல இருந்து உருவானது தான் அடுத்தடுத்ததெல்லாம். இவ்வளோ நேரமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நரவலைகள், அதுக்கப்புறம் வந்து செய்யறிவு மூளைன்னு அப்படி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்தோம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி ஒண்ணு வருது. ஆஹ் இந்த எல்லா ஐடியாவும் நேத்தோ இல்லை முந்தா நாள் தான் வந்ததா அப்படின்னா கேட்டிங்கன்னா இல்லை. பல வருடங்களாவே விஞ்ஞானிகள் வந்து பார்த்தீங்கன்னா இதை பத்தி பேசிட்டே தான் இருந்தாங்க. அப்புறம் ஏன் திடீர்னு இப்போ மட்டும் ஏஐ அப்படின்றது ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கு அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கு. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு ரொம்ப நாள் கனவு வந்து ஒரு சூப்பர் பைக் வாங்கணுன்றது. ஆனா அதுக்கு வந்து பெட்ரோலும் இல்லை, ஓட்டுறதுக்கு ரோடும் இல்லைன்னா என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க. நீங்க அந்த சூப்பர் பைக்கை தூக்கிட்டு போயிட்டு வீட்டிலேயே நிறுத்தி வச்சுக்கலாம்.
அதே நிலைமை தான் ஏஐக்கு வந்து ரொம்ப வருஷமா இருந்தது. ஆனா சமீபத்துல நடந்த 3 மாபெரும் மாற்றங்கள் வந்து இந்த ஏஐ புரட்சிக்கு வந்து வித்திட்டுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒண்ணு ஒண்ணா அது என்னன்னு பார்ப்போம் நம்ப. முதலாவது இது வந்து பார்த்தீங்கன்னா, பிக் டேட்டா. எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆ எப்படி வந்து ஒரு குழந்தை வளரணும்னா, நல்ல ஊட்டச்சத்தான சாப்பாடு வேணுமோ, அதே மாரி இந்த ஏஐன்ற மூளை வளரணும்னா, அதுக்கு டேட்டாங்கிற உணவு வந்து ரொம்ப முக்கியமா இருந்தது. முன்னாடி எல்லாம் வந்து கம்ப்யூட்டருக்கு கத்துக் கொடுக்க அதிக டேட்டாலாம் இல்ல. இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் மாரியான மொழிகளுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்ன்றது ரொம்ப குறைவா இருக்கு. ஆனா, இன்டர்நெட், ஸ்மார்ட் ஃபோன்லாம் வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கில வழி தரவுகள பத்தி பேசுறேன். நம்ம அப்லோட் பண்ற ஒவ்வொரு ஃபோட்டோவும், வீடியோவும் அதுக்கு உணவா மாறுச்சு. குறிப்பா இமேஜ் நெட்ன்னு ஒரு பிரம்மாண்டமான டேட்டாபேஸ் உருவாக்குனாங்க. அதுல கோடிக்கணக்கான படங்கள இது நாய், இது மரம்னு லேபிள் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த பிரம்மாண்டமான பந்தி தான் ஆ பார்த்தீங்கன்னா, ஏஐக்கு நிஜமான பசிய அடக்கிச்சுன்னு சொல்லலாம். 2வது வந்து ஜிபியூஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி படைக்கிற ஏஐயோட வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணம், நம்ம வீடுகள்லாம் வந்து கேம விளையாடாத அப்படின்னு பசங்கள திட்டுறோம்ல. அந்த கேம் விளையாடுற பசங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த உலகத்தையே மாத்தி அமைச்சதுன்னு சொல்லணும். வீடியோ கேம்ஸ்ல கிராபிக்ஸ் பயங்கர அட்டகாசமா தெரியணும்னா, நம்மளுக்கு ஒரு யூனிட் தேவை. அதுக்கு பேரு வந்து கிராபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட்ன்னு சொல்லுவாங்க. அந்த சிப்ப உருவாக்கி, அவங்க வந்து கேமுக்காக வேலை பார்த்துட்டு இருந்தப்ப, நம்ம சாதாரண கம்ப்யூட்டர்ல இருக்கிறது வந்து சிபியு. ஒரு நேரத்துல ஒரு வேலைய தான் செய்யும். அதாவது ஒரு பெரிய மாஸ்டர் தனியா நின்னு பிரியாணி சமைக்கிற மாதிரி ஆகும். ஆனா, ஜிபியு அப்படிங்கன்றவரு 1000 பேர் ஒண்ணா சேர்ந்து, ஒருத்தர் காய்கறி வெட்டுவாரு, இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ காய்கறிய கழுவுவாரு. இந்த மாரி நெறைய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கும். ஒரே நேரத்துல பல்லாயிரக்கணக்கான கணக்குகள்லாம் அசால்ட்டா போட்டு, இது வந்து நம்மளுக்கு அவுட்புட்ட தரும். இந்த கேமிங் சிப்ப எடுத்து ஏஐக்கு மாட்டுனா, உடனே வந்து பார்த்தீங்கன்னா, வருஷக்கணக்கா ஆகுற ட்ரெய்னிங்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் சில நாட்களுக்குள்ள மாறிடுச்சு. வெறும் டேட்டா, மெஷினோட ஸ்பீட வச்சு மட்டும் எல்லாமே மாத்த முடியாது. பேக் புரொபகேஷன்ன்ற சில நுட்பமான அல்காரிதங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான பங்களிப்ப தருது. ஆ வேணுனா நீங்க வந்து அது பெரிய ராக்கெட் சயன்ஸ்லாம் இல்ல. ஆ எப்படி வந்து நம்ம மேத்ஸ் எக்ஸாம்ல வந்து ஒரு கணக்கு போட்டு விடைய தப்பா வந்தா என்ன பண்ணுவோம்? அது நீங்க மேத்ல வந்து இந்த விஷயம் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஆன்ஸர் வந்து ஏதோ ஒண்ணு வரணும்னு தெரியுது. ஆனா நீங்க வந்து ஆன்ஸர் வரல. நீங்க என்ன பண்ணலாம்னா, மேல இருந்து கீழ வர்றதுக்கு பதிலா, நீங்க என்ன பண்ணலாம்? பின்னாடி இருந்து செக் பண்ணிட்டே மேல போலாம். ஓ! 4வது ஸ்டெப்ல நான் இங்க மைனஸ் போட்டேனா, அதனால தான் இது வரலையா? அப்படின்னு கண்டுபிடிச்ச அதே மாரியான இதுதான் பேக் புரொபகேஷன். கம்ப்யூட்டர் ஒரு தப்பு பண்ணிச்சுன்னு வச்சுக்கங்களேன், அப்படியே அந்த தப்ப வந்து பின்னோக்கி போயி, அந்த மூலையில இருக்கிற எடையெல்லாம் தேடி போகும். அட்ஜஸ்ட் பண்ணி நான் முன்னாடி சொன்னேன்ல, அந்த W1, W2, W3 அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பயிற்சி எடுத்து, அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுரும். இந்த 3 விஷயமும், அதாவது மலை மாரி குவிஞ்ச டேட்டா, அதுக்கப்புறம் சூப்பர் கம்ப்யூட்டர் ஸ்பீடு. ஆ சூப்பர் கம்ப்யூட்டர் ஸ்பீடுன்னு சொல்றத விட, ஜிபியூ ஸ்பீடு. அதுக்கப்புறம் வந்து புத்திசாலித்தனமா கத்துக்கிற அல்காரிதம்ஸ். இது 3ம் இணைஞ்சு தான், இன்னைக்கு நம்ம பார்க்குற ஏஐன்ற மாயாஜாலமே சரி. இந்த விஷயங்கள்லாம் வந்து பின்வரும் காலங்கள்ல, செஷன்கள்ல நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம ஒரு ரீகேப்புக்கு போவோம். அதாவது, இப்போ நம்ம இவ்வளோ நேரமா வந்து நெறைய தொழில்நுட்ப விஷயங்கள ரொம்ப ஆழமா பார்த்தோம். அதனால நான் வந்து ஒரு ரீகேப் பண்ணி, ஆ அத வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வரோம். நம்ம என்ன பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ரஷியல் டால் பொம்மை அப்படின்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டு ஒவ்வொன்னா திறந்தோம். முதல்ல வர ஒரு பெரிய குடை மாரி இருக்கிற ஏஐ அறிவு. அதாவது செய்யறிவு அப்படிங்கன்ற பெரிய கனவுல ஆரம்பிச்சோம். அதுக்குள்ள வந்து விதிகள மனப்பாடம் பண்ணாம, அனுபவத்துல தானாவே கத்துக்கிற எம்எல்.
மெஷின் லேர்னிங்ன்ற பொம்மையை பார்த்தோம். அதுக்குள்ள ஆழமா போனா நம்ம மனித மூளைய மாதிரியே அடுக்கடுக்கா யோசிக்கக்கூடிய டீப் லேர்னிங் பொம்மையை பார்த்தோம். அதுக்குள்ள கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த கலையும் தன்னுள்ளார வச்சிருக்கக்கூடிய ஜென்ரேட்டிவ் ஏஐயை வந்து நம் பின்னால வந்து பார்க்க போறோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட 4வது அமர்வுல வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் எல்லாம் முடிச்சிட்டு அதை பத்தி டீட்டெயில்டா பார்க்கலான்றதுனால தான் அதை நிறுத்தி வச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு இந்த முதல் பகுதியோட முடிவுல நாம என்ன மனசுல நிறுத்திக்க வேண்டிய ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம்ன்றது என்னன்னா, அப்படிங்கிறது வெறும் கணக்கோ இல்ல கம்ப்யூட்டருக்கு கோடிங்கோ மட்டும் இல்லை. அது மனிதனோட சிந்தனை, அதாவது அறிவு தேடல், அப்புறம் படைப்பாற்றல் அப்படியே கண் முன்னாடி காட்டுற ஒரு கண்ணாடியை தான் நம்ம பார்க்கணும். நம்ம மூளை நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு நாம நம்மையே புரிஞ்சிக்க எடுக்கிற ஒரு மாபெரும் முயற்சி தான் இந்த டெக்னாலஜி. கம்ப்யூட்டர் எவ்வளவுதான் ஸ்பீடா வேலை செஞ்சாலும் புதுசா ஒரு கேள்வியை கேட்கிற ஆர்வமும் கத்துக்கிற தாகமும் ஒரு கலையை படைக்கிற ஆஹ் அந்த கலையை படைக்கும் போது கிடைக்கக்கூடிய சிலிர்ப்பும் என்னைக்குமே மனுஷனோட பொது சொத்தா தான் நான் பார்க்கறேன். அதனால அப்படிங்கிறது நம்ம உலக பயணத்துல நமக்கு உதவுற ஒரு அருமையான துணைவனா மட்டுமே பார்க்கணும். அது என்னைக்கும் நமக்கான எஜமானா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்கல. இந்த செய்யறிவு நாளைக்கு நம்ம மனித அறிவை விட எல்லைகளை எப்படியெல்லாம் வந்து பெருசாக்க போகுது அப்படிங்க ஆராயிற ஆர்வமும் எனக்கு எப்படி இருக்கோ உங்க மனசுக்குள்ளேயும் அந்த ஒரு சிறு பொறி விழுந்திருக்கும்னு நம்புறேன். இந்த அருமையான சிந்தனையோட நம்ம இந்த அமர்வை வந்து நிறைவு செஞ்சுக்குவோம். நன்றி.